மலையாள மொழி, அதாவது பேச்சு தமிழில் எனக்கு குமரி மாவட்டத்து தமிழும் ஈழத்தமிழர்களுடைய யாழ்ப்பாண தமிழும் மட்டக்களப்பு தமிழும் நான் விரும்பி கேட்கக்கூடிய பேச்சு தமிழாகும். ஆனால் இன்று தமிழ் திரைப்படங்களினால் அதனுடைய தாக்கத்தினால் குமரி மாவட்ட தமிழிலும் யாழ்ப்பாண தமிழிலும் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றார்கள். அது எனக்கு வருத்தத்தை தருகிறது. இவற்றிற்கு அடுத்தபடியாக இன்றைய கேரளத்தில் பேசப்படக்கூடிய மலையாள மொழி என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்ப மொழியாகும். அதிலும் அந்த மலையாளத்தில் மிகுதியாக சமஸ்கிருதம் கலக்காத மலையாள மொழி, எளிய மக்கள் பேசக்கூடிய அந்த மலையாள மொழி, முதியவர்கள் பேசக்கூடிய அந்த மலையாள மொழியை நான் மிகவும் விரும்பி ரசிப்பதுண்டு. இன்றைய கேரளம் என்பது நம்முடைய பழங்கால சங்க இலக்கியங்களோடு தொடர்பு உடையவை. சங்க இலக்கியங்கள், அதாவது பழந்தமிழ் நூல்கள் இல்லாமல் இந்த கேரள வரலாறு என்பது முழுமை அடையாது. பழந்தமிழ் நூல்களோடு இன்றைய கேரளா, அதாவது அன்றைய சேர நாடு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கிறது. நான் அறிகிறேன், எனக்கு ஆண்டு சரியாக நினைவில் வரவில்லை, 2013 என்று நினைக்கிறேன். மலையாள மொழி செம்மொழி தகுதி பெற வேண்டி சிலப்பதிகாரம் முன்வைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். நல்லது. நாம் எப்படி தமிழர்களாக இருக்கின்றோம், தமிழில் சிலப்பதிகாரத்தை படித்து இன்புறுகின்றோமோ அதே போன்று இன்றைய கேரளத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகளும் அதே மூல வடிவில் சிலப்பதிகாரத்தை பயின்று இன்புற வேண்டும். அவர்கள் வாயிலாக சிலப்பதிகார சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு சிறு விருப்பம். இளங்கோவடிகள் இன்றைய கேரளத்தில், அதாவது அன்றைய சேர நாட்டில் சிலப்பதிகாரம் இயற்றினார் என்று கூறுகின்றார்கள். இளங்கோவடிகள் பழங்காலத்தில் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்கின்ற இந்த 3 நாடுகளையும் ஒன்றிணைத்து முதலாக தமிழ்நாடு என்று ஒரு பெயர் சுட்டுகின்றார். அதற்கு சான்றாக ஒரு தொடர் கூட சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு ஒரு தொடர் கூட சான்றாக அமைகிறது. அது மட்டுமல்ல, நாம் சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு அழகான தொடர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பயின்று எப்படி நாம் இன்புறுகின்றோமோ அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடியவர்களும் இதே மூல வடிவில் அவர்களும் பயின்று, அந்த மலையாளிகளும் பயின்று இன்புற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிறு விருப்பம் கூட. பழந்தமிழ் நூல்கள், அதாவது சங்க இலக்கியங்களில் இந்த நிலப்பரப்பு தமிழ் பேசக்கூடிய தமிழகம் என்ற பெயரால் அறியப்படுகிறது. இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் இந்த சேர, சோழ, பாண்டியர் என்கின்ற தமிழ் மூவேந்தர்களுடைய இந்த 3 நாட்டையும் ஒன்றாக இணைத்து தமிழ் பேசக்கூடிய இந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என்று முதலாக பெயர் சுட்டுகின்றார். வியப்பாக இருக்கின்றது. தமிழ் மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். இந்த இலக்கண நூலின் முகவுரையில் பரம்பாரனர் என்பவர் இன்றைய கேரளம், இன்றைய தமிழ்நாடு இதனுடைய உட்பகுதிகளில் தமிழ் பேசப்பட்டது என்பதை தன்னுடைய முதல் நூற்பாவில் பதிவு செய்கின்றார். அதாவது வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வடக்க வேங்கடமலை எல்லையாகவும் தெற்கே குமரி எல்லையாகவும் இருக்கிறது. 2 புறங்களிலும் கிழக்கில் குணக்கடலும் மேற்கில் குடக்கடலும் அமைந்திருக்கிறது. இந்த பகுதிக்குள்ள தமிழ் பேசப்பட்டதை குறிப்பிடுகின்றார். வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு தொல்காப்பியம் அதை உறுதி செய்கிறது. சங்க இலக்கியம், அதாவது பழந்தமிழ் நூல்கள். இன்று கேரளாவில் ஓணம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த சங்க இலக்கியத்தின் ஒரு நூலான 10 பாட்டு ஒரு வியப்பான செய்தியை நமக்கு தருகின்றது. அன்றைய சேர நாட்டில் ஓணம் கொண்டாடப்படலை. மாறாக அன்றைய பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் ஓணம் கொண்டாடப்பட்ட செய்தியை இந்த சங்க இலக்கிய நூலான 10 பாட்டு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்போது கேரளாவை பற்றிய வரலாற்றை பயிலுபவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி 10 பாட்டில் இருக்குது. நாம் அது மட்டும் இல்லை, சேரர்களை பற்றி நிறைய குறிப்புகளை தருகின்ற ஒரு நூல் தான் 1810. இன்றைய கேரளாவை நம்ம சேரநாடு என்றும் குறிப்பிடுகின்றோம்.
அப்போது அந்த சேர மன்னர்களை பற்றி குறிப்புகளை தருகின்ற ஒரு நூல் தான் பதிற்று 10. அதோடு மட்டுமல்லாது புறநானூறு என்று நாம் கூறுகின்றோம். இந்த நூலில் குறிப்பாக பரணர் என்கின்ற ஒரு புலவர் இன்றைய கேரளாவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரணர் என்கின்ற புலவர் தான் நிறைய வரலாற்று செய்திகளை பாடல்களில் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்கிறோம், நச்சினை அப்படின்னு சொல்கிறோம், குறுந்தொகை என்று நாம் கூறுகின்றோம். சிலப்பதிகாரத்தையும் அவர்கள் பயிலணும், அதோடு தொடர்புடைய மணிமேகலை என்கின்ற காப்பியத்தையும் அவர்கள் பயிலணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் சங்க இலக்கியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். கேரள வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாத நூல்கள் இந்த பழந்தமிழ் நூல்கள். பக்தி காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் அந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இன்றைய தமிழ்நாட்டில் சைவ சமயம், வைணவ சமயங்கள் வளர்ந்த காலகட்டம். இதே காலகட்டத்தில் கேரளத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு ஒரு நாயன்மாரும் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார். ஆழ்வார்களில் குலச்சேகர ஆழ்வார் என்பவர் இன்றைய கேரளத்திலிருந்து தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார், வைணவத்திற்கும் தொண்டாற்றி இருக்கின்றார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் இன்றைய மலையாள மொழியின் ஆதி காவியம் என்று அழைக்கப்படக்கூடிய ராமசரிதம் இயற்றப்படுகிறது. இதில் இந்த புலவர் தன்னை தமிழ் கவி வல்லோன் அப்படின்னு பதிவு செய்கின்றார். இதில் நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண நடையிலையும் அமைந்திருக்கிறது. ஒரு பாடலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதை நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றேன். ஒரு நினைவூட்டலுக்காக அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நல்லதோர் வராகமானான், நரசிம்ம வடிவமானான், சொல்லெலும் குரலாய தூய மழுவேந்தும் முனியும் ஆனான், மெல்ல நம் குலம் முடிப்பான், வேந்தனாய் பிறந்தான் இப்போள் அப்படின்னு அந்த பாடல் முடிகிறது. எப்படி ஒரு தமிழ் நடையில் இருக்கிறது. மலையாளத்தின் ஆதிகாவியம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராமசரிதம் தமிழ் நடையில் இருக்கிறது. ஆக இந்த 13ஆம் நூற்றாண்டு வரையிலும், முற்காலத்திலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த தமிழானது இந்த நிலப்பரப்பில் இருந்ததற்கு இவைகள்லாம் ஒரு தக்க சான்று. இவைகளை தவிர்த்து நம்ம கேரள வரலாற்றை பார்க்க முடியாது, எழுத முடியாது. இன்றைய கேரள பள்ளிகளில் மலையாள மாணவர்களுக்கு இந்த முற்கால தமிழ் நூல்களை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி ஏதாவது பாடத்திட்டம் இருக்கிறதா, இவைகளை குறித்து அவர்களும் படிக்கிறார்களா அப்படின்னா அது எனக்கு தெரியலை. தெரிந்தவர்கள் பின்னோட்டத்தில் கொடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.